அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். இந்த நிதிநிலை அறிக்கை இந்தியாவின் வளர்ச்சிக்கு வகுப்பதோடு உலக அளவில் இந்திய பொருளாதார நிலை வலுவான நாடாக உயர்வதற்கு வழிவகுக்கும் என்பது பாரத பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டு பக்கத்திற்கு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன்படியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவின் நிலைப்பாடு தற்போது அறிவித்திருக்கிறார்கள். அதன்படியாக இந்த நிதிநிலை அறிக்கையின்படி 2025-26 ஆண்டு பொருளாதார அறிக்கை உலக அளவில் போர் போன்ற பதற்றத்தால் உள் உற்பத்தியின் சூழ்நிலையில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5% 7% உயரும் என்றும் அடுத்த ஆண்டு அதாவது 2026-27 நிதியாண்டு வரக்கூடிய நடப்பு நிதியாண்டில் 6.8 7.2% உயரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பொருளாதார நிலையில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளதை காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சரக்கு வேக வழித்தட பாதையை, வேக ரயில் பாதை, நீர்வழி பாதை மேம்பாட்டு போன்றவற்றை போக்குவரத்து துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆயுர்வேதம், கால்நடைத்துறை மற்றும் கால்நடைத்துறை முதலீடு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, பாராட்டுக்குரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அதே போல சிறு குறு தொழில் மேம்பாடு பல திட்டங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2000 கோடி மற்றும் சிறு குறு தொழிலாளர்கள் வளர்ச்சி நிதியாக 10,000 கோடி ஒதுக்கப்பட்டது போன்றவை மிக உதவியாக இருக்கும். சிறு குறு தொழில் அதிக அளவில் உள்ள தமிழ்நாடு இதனால் மிகப்பெரிய பயன்பெறும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.